அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏய் நாங்கள்லாம் சாக மாட்டோம்டா, ஜீவனோட இருப்போம், இன்னும் பிள்ளைகளை பெற்று பெற்று போடுவோம். அல்லேலூயா. அடுத்த வேலை என்ன ப்ராசஸ்ஸு? அல்லேலூயா. ஜனங்களை சபைக்குள்ளே நிரப்புவது, ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுவது, ஹை லெவலில் கொண்டு போகிறது தான் தேவ சித்தம். ஆமென். நாம் இந்த பூமியில் பழுகி பெருகி சுகமாக இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆண்டு கொள்வது தேவ விருப்பம். அற்புதங்களை பெறுவது தேவ விருப்பம். அதிசயங்களை பெறுவது தேவ விருப்பம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. விசுவாசத்தினால எல்லாமே நடக்கும். விசுவாசம் இல்லாத இடத்துல பாவம், விசுவாசம் இருக்கிற இடத்துல நீதி. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் வருவதெல்லாம் பாவம்னு வேதம் சொல்லுது. நாம் விசுவாசத்தோடு வருவதெல்லாம் நீதி. அதனால தான் கர்த்தர் நம்மளை அந்த பாதையில் நடத்துகிற. இவனை நம்பினேன் அவனை நம்பினேன் இவனை நம்பினோம்னா பாவமாக இருக்கும். ஆனால் கர்த்தரையே நம்பினா நீதியாய் வரும். அல்லேலூயா. அப்போ புதுசாக கல்யாணம் முடிஞ்ச உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்பொழுதும் சொன்னாங்க பார்த்தீங்களா, என் மனைவி சாட்சி என்னென்னா, ஒரு நாள் கூட நாங்கள் பட்னியாக இருந்தது இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் கூட பட்னியாக இருந்தது இல்லைன்னு அர்த்தம் என்ன? கடவுள் எங்கள் இருவரையும் இதுவரைக்கும் பட்னியாக போட்டது கிடையாது. 4 பேர் வீட்டில் இன்றைக்கி 750 கிலோவுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? அரிசிகளை கொடுத்து பலர குடும்பங்களை காத்து போஷிச்சுக்கிட்டு வரோம். எத்தனையோ ஊழியர்களை, எத்தனையோ விதவைகளை, எத்தனையோ திக்கற்றவர்களை, எத்தனையோ முதியோர்களை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மாதம் மாதம் அரிசி கொடுத்து அவங்க வீட்டில் எரிய விடுதோம், விறக கேஷில் எரிய விடுதோம். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். அல்லேலூயா. 11 மாதம் சூப்பராக நடத்திட்டு இன்னும் 4 பை கிடக்குன்னு கொடுக்காம கிடக்கு. அல்லேலூயா. ஆள் இல்லை, அவனை வீடு தேடி போய் போனால் அவன் இல்லை. அவன் எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை போஷிக்க இருப்பாருங்க. அதான் நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு நாள் குறைவு இருக்காதுங்க, நிறைவு தாங்க. நான் இன்றைக்கி உட்காந்து யூடியூப்பில் நேற்று உட்காந்து பார்த்தேன். 1 வருஷமாக நான் என்னெல்லாம் போட்டோம் அப்படின்னு. 1 வருஷம் மீட்டிங்கில் பார்த்தா ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு சட்டையாக போட்டிருக்கேன். அப்போ தான் பார்த்தேன் கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்பா இவ்வளவு போஷிச்சு நம்மளை இப்படிலாம் நடத்துகிறாரா. உண்ண உணவு, உடுத்த உடை, தலைக்கு தேய்க்க எண்ணெய், படுக்க இடம் எல்லாமே தேவன் இலவசமாக நடத்தி வருகிறார். அப்போ அவரை நினச்சா என்ன பண்ணணும்? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மியூசிக் சவுண்டை குறைச்சிரு. இப்போ சாட்சி, அதாவது திருமணம் எப்படி நடத்தப்பட்டது. ஐயா கொஞ்சம் எஞ்சிக்கோங்க, அங்கே வரட்டும். ஆமென். எதுக்கு? அல்லேலூயா. வாங்க. சாட்சி ஒரு ஆள் மட்டும்தான் சாட்சிக்கு விடுவேன். பிரைஸ் தி லார்ட். இதனால் மைக்கை இப்படி பிடிச்சிக்கோங்கண்ணே. வாங்க. தெளிவா கர்த்தர் பயப்படாமல் தைரியமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாதாக. பையனுக்கு கூட போன வாரத்தை கல்யாணம் வச்சுருந்தேன். போன வார தினத்தில் பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது. ஆனாலும் மழை பகுதி நேரத்தில் ரொம்ப மழையாக இருந்தது. நான் ரொம்ப வருத்தத்தோடு நானும் என் தங்கச்சி ஜெபம் பண்ணோம், குடும்பத்தோடு உட்காந்து ஜெபம் பண்ணோம். அந்த நேரத்தில் 2 நாள் விடுதலை தந்தார் மழையிலேருந்து. பிள்ளைங்களுக்கு நல்லா கல்யாணம் ஆசீர்வதிக்க குடும்பமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பையனுக்கு யாரும் வரமாட்டாங்களே, நான் எப்படி கல்யாணம் முடிக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தர் என் கூட இருந்தார். கர்த்தர் மூலமா அவ்வளோ ஜனம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் அந்த விதத்தில் நல்ல விதமாய் நடத்தி தந்ததுக்காய் கோடி ஸ்தோத்திரம். நல்ல மருமகளை கொடுத்ததுக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் தேடினாலும் கூட கிடச்சிருக்காது. பாஸ்டர் நம்ம மூலயமா எனக்கு இந்த பொண்ணு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க மூலமா எனக்கு இன்னும் அதிகமாக என்ன சொல்லணும்னு கூட தெரியலை. ஆனால் இவ்வளோ தூரமாக நடத்தி வந்ததுக்கு கோடி என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு இதோட நான் நன்றி சொல்லணும். எனக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் என் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு ரொம்ப நன்றி. அவர் தான் எனக்கு சொன்னாரே தவிர நான் அவருக்கு சொல்லலை. அதனால் அவருக்கும் நன்றி. பாஸ்டருமாவுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் வேதனைப்படுற நேரம் தான் எங்களுக்கு அவங்க கூடவே இருந்து துணையாய் நின்று எங்களுக்கு ஜெபத்தை பண்ணி எங்களை ஆதரித்ததுக்கு அவங்களுக்கு கோடி நன்றி. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி.